அஸ்ஸலாமு அலைக்கும். வேலை பலுவிலும் அதிகம் தொழுதவர்கள். ஹஜரத் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிக்குஹு சட்ட கலையின் ஒரு இமாமாக இருந்தாங்க. அன்னார் மார்க்க சட்டங்களை ஏற்றுவதில் முழுமையாக ஈடுபட்டிருந்தோம். ஒரு நாளைக்கு 300 ரக்காயத்துகள் நஃபில் தொழுது வந்தாங்க. அக்கால அரசர் அவர்களுக்கு கசையடி கொடுத்ததால் மிகவும் பலகீனமாயிட்டாங்க. இருந்தும் கூட அவங்க அந்த தள்ளாத 80 வயதிலும் தினசரி 150 ரக்காயத்துக்களை நஃபில் தொழுது வந்தாங்க. இமாம் அபு சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பிகு சட்ட கலையின் இமாமாக இருந்தாங்க. நாட்டில் தலைமை நீதிபதியாகவும் இருந்தாங்க. இதன் காரணமாக அவர்களுக்கு மிக அதிகமான வேலைகள் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கிடையே தினசரி 200 ரக்காயத்துக்கள் நஃபில் தொழுது வந்தாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நம்ம நோம்பு முடிஞ்சிருச்சுன்றதுக்காக தொழுகாமல் இருக்கக்கூடாது. நம்ம உயிருள்ள வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் தொழுகை ரொம்ப முக்கியமான ஒரு இது. நம்ம தொழுது இன்ஷா அல்லாஹ் 5 வேளை தொழுகையின ஃபர்லான நஃபிலான சுன்னத்தான அனைத்து தொழுகையிலும் தொழுவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.